ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெமிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், 2 கிராம்பு. பிரியாணிலையும் ஸ்டார் அனீஸும் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் டு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். சாப் பண்ண சில்லிஸ் ஒரு 4 to 5 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இடித்த பூண்டு இது ஒரு 4 to 5 நம்பர். 1 கப்பு கொத்தமல்லி, 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 5 to 6 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 6 எக் எடுத்திருக்கேன், பாயில்டு எக்கு. அதில் 3 ஃபுல்லாகவே கீறி விட்டு 3 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு தடவை உங்களுக்கு ஓவராலாக எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன். நீங்கள் சில்லி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கனால அது அவ்வளோ காரமாக இருக்காதுன்றனால அதுக்கு நான் சில்லி எடுத்துக்கிறேன். இப்போ சில்லி ரொம்ப உரைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த இன்க்ரீடியன்ஸுமே அவ்வளோவா நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. கடுகும் சில பேர்த்துக்கு ஃப்ளேவர் பிடிக்காது, அவங்களும் கடுகு வேணாம்னு நினைக்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது இட்லி, சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கு நீங்கள் ரசம் சாதம் வச்சு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றீங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவன் நீங்கள் தக்காளி சாதத்துக்கும் இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. அதுவும் நீங்கள் இதை மண் சட்டியில் செய்யும்போது இன்னும் அதோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஓவரால் நான் எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இது பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நிறையாவே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் சேர்க்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 2 days நல்லாயிருக்கும். இப்போ கடுகு ஆட் பண்ணிட்டேன். மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா கடுகு பொரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இடித்த பூண்டு எப்பயுமே இடித்து சேர்த்தீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். பூண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த டிஷ்ஷுக்கே ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இது எல்லாமே நல்லா ஒவ்வொன்றுமே நீங்கள் வதக்கும் போது ஒன்று பொரிஞ்சோடனே அடுத்தது ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எல்லாமே ஈவனாக குக் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் 6 எக்குக்கான ரேஷியோ அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 to 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் இதோட இதே நீங்கள் கம்மியான அளவுக்கு இப்போ 3 எக்கு எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸோட ரேஷியோவும் ஆஃபாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ சில்லி ஆட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்ல மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஆட் பண்ணும்போது நல்லா வதக்கி விட்டுருங்க, பொரியட்டும். ஸோ இப்போ சில்லி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆனியன் ஆட் பண்ணுறேன். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் ஆனியன் ஆட் பண்ணும்போதே சில்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே அதில் வேகாது. அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொரிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா பிளெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த ரா ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு வராது. ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒவ்வொரு இது நீங்கள் வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வரணும் அப்படின்னா நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணோடனே ஒரு 2 வதக்குங்க. இது ஏற்கனவே குக்கான வெங்காயம்ன்றனால உங்களுக்கு வந்து கரம் மசாலா பவுடர் வந்து ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் வதக்கி விட்டாலே உங்களுக்கு ஏற்கனவே சூடு இருக்கனால நல்லா பொரிஞ்சிரும் அது. ஸோ இப்போ வந்து நம்மளோட பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா தூள் 3மே ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் பொடி ஆட் பண்ணிங்கனாலுமே நல்லா வதக்கி விட்டு அதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொடி ஆட் பண்ணும்போதே சேர்த்து தக்காளி வந்து சேர்த்து வேக போடக்கூடாது. அப்போயும் அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ மிச்சம் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து கொத்தமல்லி, எக் அண்டு தக்காளி தான். ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர்த்துக்கு நிறைய உப்பு இருந்தால் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி எல்லா ரைஸ் ஆகட்டும் எல்லா விதமான குழம்புலையும் உப்பு வந்து நான் கம்மியாகவே ஆட் பண்ணி எங்கள் வீட்டில் பழகிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா பொரிஞ்சு வரும்போது வதங்கி வரும்போது நம்ம 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போது நீங்கள் வந்து எக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட 3 எக் காமிச்சா 2 எக்கு தான் போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. ஒரு எக்கு வந்து பாப்பா சாப்பிட்டா. கிட்ஸ் இருக்க வீட்டில் இதெல்லாம் சகஜம் தானே. ஸோ இப்போ நான் எல்லா எக்கையுமே ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஃபுல் எக்காக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது அதுவும் நல்லாயிருக்கும். அதனால நான் எப்பயுமே 2 விதமாகவும் ட்ரை பண்ணிடுவேன். எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி போட்டால் அந்த எல்லோ பார்ட்டு ஃபுல்லாக வந்து வெளியே வந்துடும். எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா அப்போ வந்து ஹோல் எக்காக சாப்பிடும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி இலையை வந்து ஆட் பண்ணிடலாம். ரொம்ப எம்மியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அன்றைக்கி நைட்டு வந்து நான் சப்பாத்திக்கு தான் சைட் டிஷ்ஷாக பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Jimmy. Thank you friends.